இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத செயல்பாடற்ற விடியா திமுக ஆட்சியில் திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றவில்லை எனவும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கழக அரசால் கொண்டுவரப்பட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை முறையாக பராமரிக்காததால் அப்பகுதி வாழ் மக்கள் மிகுந்த சிரமப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் கடந்த 3 ஆண்டு காலமாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும், இதனால் சாலைகள் அனைத்தும் போக்குவரத்திற்கு லாய்க்கற்ற நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள பொதுச் செயலாளர், சொத்து வரி, வீட்டு வரி, குப்பை வரி, பாதாள சாக்கடை இணைப்பு கட்டணம், தொழில் வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை விடியா திமுக அரசின் உத்தரவுப்படி மாநகராட்சி நிர்வாகம் உயர்த்தியுள்ளதால் மக்கள் மிகுந்த சிரமப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். விடியா திமுக அரசு பதவியேற்றது முதல் அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் குடிதண்ணீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் டெங்கு, மஞ்சள் காமாலை போன்ற நோய்களால் 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பலர் மரணமடைந்து விட்டதாக பகுதி மக்கள் ஆதங்கத்தோடு தெரிவிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். கழக ஆட்சி காலத்தில் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் வீணாகி வருகிறது என குற்றம் சாட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக மாநகராட்சியின் அலட்சிய செயல்பாடுகளை கண்டித்து அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் வருகிற 20ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் தலைமையிலும், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் திருச்சி மாநகராட்சி முன்னாள் துணை மேயருமான ஜே. சீனிவாசன் முன்னிலையிலும் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார்.